வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி. அனுர அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்ள மஹிந்த கும்பலின் சூழ்ச்சி அம்பலம். கோட்டபாய கைது செய்யப்படுவார், முன்னாள் எம்பி எச்சரிக்கை. மஹிந்த மகன் கைதுக்கு காரணமாகும் டெல்லி விவகாரம். அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்க உள்ள சீனா. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். ஓர் அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலே அனைவருக்கு முறித்தான இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று, அது கண்ணியம், நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும். இனம், மதம், சாதி, பாலினம் அல்லது வர்க்கம் போன்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களுக்கும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற, அனைவருக்கும் உரிய மதிப்பு பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் நாம் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலே அனைவருக்கு முறித்தான இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட 7 நாள் பிரதிபோதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது. பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் 7 நாள் பிரதிபோதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டு கடுமையான நிதி மோசடிகள் உட்பட 11 குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரிவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் பிரதிபோதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக பிவித்ரு ஹெல உரிமை தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாக கோட்டபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக தெரிவித்த கம்மன்பில, நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதை உருவாக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்துக்குள் இருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச பண மோசடி குற்றச்சாட்டில் கடந்த ஜனவரி 25ஆம் தேதியளவில் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். யோஷித ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டதை தவிர வழக்கிலிருந்து விடுவிக்கப்படவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யோஷித ராஜபக்சவின் கைதுக்கு பின்னால் இந்தியாவின் பின்புலம் இருக்கலாம் என ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். இந்திய நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கும் செல்வந்தரின் ஊடக ஹில்டன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இலங்கை ரூபாவில் 600 கோடி மதிப்பிலான கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான பணப்பரிமாற்றம் தொடர்பில் தான் யோஷித கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியை தளமாக கொண்ட இந்திய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த ஒரு திட்டமாகத்தான் அதை பார்க்கின்றார்கள். டெல்லியிலிருந்துதான் இந்த திட்டத்துக்கான பணம் வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடியை வழங்குவோம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக உலக வர்த்தக சபையில் முறையிட்டு வழக்கு தொடர்வோம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் எனவும், இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்கப் போகின்றோம், இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள் என குறிப்பிட்டிருந்தார். அதில் முதற்கட்டமாக சீனா மீது 10
10% வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்நிலையிலே சீனா இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடா, மெக்சிகோ மீது ட்ரம்ப் விதித்த 20% வரி இந்த 1ஆம் தேதியுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் என்றும் அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.